நண்பர்களே, பிளானே இல்லாமல் கிளம்பி போன ஒரு ட்ரிப்பு இவ்வளோ ஜாலியாக இருக்குமான்றது இந்த விலாகில் பார்க்கலாம். ஒரு நாள் மத்தியானம் எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணாங்கன்னு சொல்லி கவரில் போட்டு பேக் பண்ணி கார்த்தினாக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங்க்கு ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் டீ குடிக்க கிளம்பணும். பின்னாடி உட்காந்துருக்கிறது வேற்றிருக்கிற வாசின்னு நினச்சிக்காதீங்க, நம்ம வெங்கடண்ணன் தான். ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற உண்மையான உழைப்பாளி நம்ம கூட கடைசியாக வந்து சேர்ந்தார். எல்லாத்தையும் கூப்பிட்டு கரெக்டாக 2:30 மணிக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். நான் வழக்கம் போல் வேலை இருக்குன்னு முதுகில் குத்திட்டாரு. இந்த இடத்த பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், நாங்கள் ஊட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எனக்கு கார்த்தி நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் தெரியாது இன்றைக்கி நாங்கள் ஊட்டி கிளம்பி போகிறோன்னு. ஹில்ஸ் ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணதும் காட்டு யானைகளும் கண்குள்ளா காட்சி. அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு ஊட்டியே உல்லாசமாக இருந்துச்சு. இப்போவும் இதே மாதிரி கிளைமேட் இருக்குன்னு நினச்சி யாரும் எதிர்பார்த்து போயிடாதீங்க. ஏன்னா நாங்கள் போனதே மே மந்த் எண்டில். அப்படியே ஒவ்வொரு ஸ்பாட்டை நிறுத்தி பார்த்துட்டு போனதில் பசியாக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு அதுக்கு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. ஊட்டிக்குன்னு போனாலே பாரம்பரியமாக பண்ணுற 10 ரூபா மேகியை 50 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. கூடவே ஒரு பிரெட் ஆம்லேட்டும் தான். ரெண்டுமே சூடாக இருந்தனால அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு டீயை போட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே குன்னூரை தாண்டி போகிற வழியில் ரோட்டோரமாக ஒரு காட்டெருமை நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே பயணத்தை கன்டினியூ பண்ணோம். இந்த மாதிரி மழை கிளைமேட்டில் ஊட்டி எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக தெரியுதோ அந்தளவுக்கு ஆபத்தும் இருக்குது. பிரேக் பிடிச்சா நிற்காது, ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஊட்டிக்குள்ளே என்ட்ரி ஆனதும் நம்ம சாட்டர்டே ப்ரோ பேரில் ஒரு லாட்ஜு, அதுக்கு பக்கத்துலேயே காரை பார்க்கிங்கில் போட்டு நம்ம சாப்பிட போயிட்டோம். ஊட்டியில் எத்தனையோ கடைங்க இருக்கும்போது நாங்கள் ஏன் அந்த ஜூனியர் கூப்பனாவை சூஸ் பண்ணோன்னு தெரில. அங்கே ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு அடுத்து டெசர்ட்டுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே ஹாட் சாக்லேட் செம்ம ஃபேமஸ்ன்றனால ஆளுக்கு ஒன்று வாங்கினோம். அதுலேயே 2 டைப்பாக வாங்கினோம். அதில் ஒன்று நல்லா இருந்துச்சு, இன்னொன்று ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. கேட்டால் ஹாட் சாக்லேட் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்து தான். நாங்களும் அப்படியே இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். பாய்.